எக்ஸலண்ட். இப்போது இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கும் ஒரு வித்தியாசம் பாருங்கள். இந்த இடத்துல ஷேடோ எஃபெக்ட் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஷேடோ எஃபெக்ட்டு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுடைய இமேஜில் பார்த்தீங்கன்னா ஷேடோ எஃபெக்ட்டு கம்மியாக இருக்குது. சரி, இப்போது இந்த ஷேடோ எஃபெக்டை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். க்ரியேட் நியூ லேயர், ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஷேடோவை அப்ளை பண்ண போகிறோம். சரி, இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். வெரி சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன், இங்கே நியூ லேயரை கிளிக் பண்ணுறேன். இப்போ எம்டி லேயர் வந்துருச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கண்ட்ரோல் கிளிக் பண்ணுறேன். அப்போது இது மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. இது செலக்ட் ஆன வாட்டி இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷேடோ எஃபெக்ட் இந்த லேயரில் தான் அப்ளை பண்ண போகிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் இருக்கணும். பிளாக் வச்சுக்கிட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் ப்ரஷ்ஷு நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி, இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போது ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த எட்ஜு பாருங்கள், இந்த ரவுண்டினுடைய எட்ஜு வந்து இங்கே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணுறேன். ஆல்ட் இஜெட் அடிக்கிறேன். இதை சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு லேசாக அப்ளை பண்ணுறேன். இந்த இந்த இமேஜினுடைய இந்த லீஃப் எங்கே முடியுதோ அது வரைக்கும் அப்ளை பண்ணுறேன். இன்னும் கூட சின்னது அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒப்பேசிட்டி 100% இருக்குது. அது கம்மி பண்ணி கூட பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் சின்னதாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு சின்னதாக அப்ளை பண்ணுறேன். இதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம இந்த ரவுண்டு வந்து எங்கே அப்ளை பண்ணோம்னா எப்படி வந்து எஃபெக்ட் வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணோன்னா நெக்ஸ்ட் டைம் நமக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்தது க்ரீனை செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த லேயருக்கு வரேன். வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த டாப்பில் இந்த ரைட்டாக எண்டில் வந்து டச் ஆகிற மாதிரி ரைட். இப்போ கண்ட்ரோல் டி. அடுத்தது ஆரஞ்சு. கண்ட்ரோல் கிளிக்கு. இது செலக்ட் ஆகிடுச்சு. இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த இடத்துல இது ப்ரஷ் செலெக்ஷன், விட்த் செலெக்ஷன், இது எல்லாமே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் டி. அடுத்தது ப்ளூ. கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கிறேன். மேல் லேயருக்கு வரேன். இந்த லேயர் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வச்சு மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த லேயருக்கு பேர் ஷேடோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இது கொடுத்துட்டு இதனுடைய ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த ஷேடோ எஃபெக்ட்டு கொஞ்சம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாம் வந்து நம்மளாக பார்த்து இப்போ ஒரு டிசைனராக பார்த்து முடிவு பண்ணுறது தான். இவ்வளோ தான் ஒப்பாசிட்டி இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது.
சும்மா அப்ளை பண்ணுறீங்க, ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது வச்சுக்கிட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேடோ எஃபெக்டை கொஞ்சம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லீஃபையும் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் ப்ரஷ் எடுத்து லேசாக ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஷேடோ எஃபெக்ட்டு நமக்கு கிடைக்கும். இதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ.